நீங்க அங்க போய் ஸ்கூல் சல்யூட் ஆர்டர் கொடி வணக்க பாடு தாயின் மணி கொடி பாயின் அதை தாழ்ந்து பணிந்து புகழிடவாரி தாயின் மணி கொடி பாயின் ஓடி வளர்ந்தொரு கம்பம் அதை உச்சியின் மேல் வந்து மாதரம் என்று வாங்கி எழுதிய திரளும் செய்ய பட்டொலி வீசி பறந்தது பாய் தாயின் மணிக்கொடி பாயின் அதை தாழ்ந்து பணிந்து புகழிடவாளி தாயின் மணிக்கொடி பாயின் கம்பத்தி கீழ் இந்த காயின் எங்கும் கமரி வீரர் பெருமிர கூட்டம் நமக்குரிய வீரர் தங்கள் நல்லுயிர் ஈண்டும் கொடியினை காப்ப தாயின் மணிக்கொடி பாயின் அணிவகுப்பு கலையலாம். தம்பி இன்னொரு தடவை ஸ்கூல் சார் அங்கே போங்க சார் போய் நில்லு போட்டால நெச்சில் போயில எக்கணமும் அதிசிறந்த திறனாலும் தக்க சிலை திறனுடலும் தரிசனதும் திறனமுமே அத்திரள வாசனை போல் அளித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மறைந்த இருள பெரும் தமிழழையே தமிழழையே சீருடமை சிறப்பெயர்ந்து செயற்பறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே சமயம் மொழி வட்டாரம் முதலியவை காரணமாக எழும் வேறுபாடுகளுக்கும் பூசல்களுக்கும் ஏனைய அரசியல் பொருளாதார குறைபாடுகளுக்கும் அமைதி நெறியிலும் அரசியலமைப்பு வழியிலும் என்று திரும்ப காண்பேன் என்றே நான் மேலும் உறுதியளிக்கின்றேன். வெளியே போதா பாரு. கொஞ்சம் எழுங்க, மணி எழுங்க, இந்த பக்கம் ரைட், சரி விட்டுருங்க.
சல்யூட் ஆர்டர். கல்விகளை கலந்து கொடிபாடல். ஒரு நிமிஷம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் இரு பள்ளிகளின் சார்பில் நடைபெறும் இந்த 77வது குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் துணைத் தலைவர் அவர்களையும் பொருளாளர் அவர்களையும் மற்றும் அனைத்து மாணவர் மன்ற செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ஆண்டு மழை பெய்த காரணத்தால் குடியரசு தின விழா நடக்குமா நடக்காதா அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வெயில் காலத்து கொடி ஏற்றி அனைவரும் வந்திருந்த அனைவரும் சிறப்பு செய்திருக்கிறாங்க. அவங்க அனைவரும் இரு பள்ளியின் சார்பிலே வருக வருக என வரவேற்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். குடியரசு தின விழாவை முன்னிட்டு கொடியேற்றி திருத்தச்சு தருமாறு கேட்டோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு 17 ஆண்டுகளுக்கு முன்பே காந்தியடிகள் ஏற்படுத்திய விடுதலை நாளான ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு 2 வருடம் 11 மாதம் 17 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துக்கொள்ளப்பட்டது. தலைநகர் டெல்லியில் மூவண்ண கொடியை ஏற்றி தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மூவண்ண கொடியை ஏற்றி இந்திய படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார். உலகின் மிகப்பெரிய குடியரசு நாட்டின் குடிமகனாக இருப்பதில் நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம். குடியரசு தினம்
அந்த டோர் அவர் உட்காந்துக்கிறாருல அந்த டோர் மூடிட்டு வா. அக்கா சித்ராக்கா கேட்கலக்கா அந்த ஒரு டோரை மூட அந்த டோரை மூட சொல்கிறேன். அந்த டோர் இருக்குல்ல செயலாளர் மதிப்புக்குரிய துணைவர் மணிவாசன் அவர்களே, இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய நடிகை சோமசுந்தரம் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் கேசவன் அவர்களே,
அவர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்முடைய குடியரசு நாள் 77வது ஆகஸ்ட் 20 தினமாக நாம் இங்கே கொண்டாடி வருகிறோம். மாணவ செல்வங்கள் பேசுகின்ற போது அருமையாக இந்த குடியரசு தினத்தை பற்றி அவர்கள் விவரித்தார்கள். மாணவர்களுடைய இந்த குடியரசு தினம் என்பது என்ன என்பதை உணர்கின்ற தருவாயில் நம்முடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு நன்றாக பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இளம் பருவத்தில் தான் நாட்டினுடைய அத்தனை நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்வதற்கு பெரிய வாய்ப்பு. இந்த சிறிய வயதிலே நாட்டினுடைய நிகழ்வுகள் நாடு குடியரசு எப்படி ஆனது என்பதை உடனடியாக பேசிய மாணவர் உதேஷ் என்று அருமையாக எடுத்துரைத்தார். அதாவது 1947ஆம் ஆண்டு நம்முடைய இந்தியா சுதந்திரம் அடைந்தது. இது குடியாட்சியாக வர வேண்டும், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களே ஆளுகின்ற ஆட்சியாக இந்த மலர வேண்டும் என்பதற்காக 1947ஆம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு இது நமக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற உரிமையை நமக்கு வர வேண்டும் என்பதற்காக 1948ஆம் ஆண்டு ஒரு பெரிய குழுவை அமைக்கிறார்கள். அந்த குழு 6 பேர் அடங்கிய குழுவாக இருக்கிறது. இந்த 6 பேர் குழு என்பது என்னவென்றால் இந்திய நாட்டினுடைய சட்டத்தை உருவாக்குவதற்காக 6 பேர் குழுவை நியமிக்கிறார்கள். இந்த 6 பேர்களிலே ஒருவர் 6 மாதங்களுக்கு இறந்துவிடுகிறார். மீதி 4 பேர்கள் வேறு வேறு காரணமாக அவர் வேலைக்கு விலகிச் செல்கிறார்கள். ஆனால் அது ஒரே ஒரு இடத்திலே வந்து அடைகிறது. யார் என்றால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இந்த நாட்டினுடைய சட்டத்தை அவர்கள் இந்த 6 பேர் அடங்கிய குழு ஒட்டுமொத்தமாக அவர் அமைத்தாலும் இந்த 6 பேர்கள் ஒருவராக விலகி போன காரணத்தினாலே டாக்டர் அம்பேத்கருடைய முழு பொறுப்பிலே இந்த சட்டம் இயற்றுவதற்காக வந்தது. வந்த பிறகு சட்டத்தை இயற்றுகிறார்கள். இயற்றி பல்வேறு நாடுகளுடைய ஒப்பீடு செய்து நம்ம நாட்டிற்கு சுதந்திரம் அடைந்த நாட்டிற்கு எந்த வகையிலே நம்முடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வரையறுத்து அதற்கு ஒரு முழு வடிவம் தந்து 1950ஆம் ஆண்டு 25ஆம் தேதி இந்த சட்டத்திற்கு முழு வடிவத்தை தருகிறார்கள். காரணம்னா 26ஆம் தேதி இந்த குடியரசு நாள் வருகிறது. 25ஆம் தேதி வரையறுத்தார்கள் என்றால் அவர்கள் ஓட்டு போடுகின்ற உரிமை 1950ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை உருவாக்கி 25ஆம் தேதி நமக்கு ஓட்டுரிமை வழங்குவதற்காக ஒரு நாள் முன்னதாக 26ஆம் தேதிக்கு முன்னதாக ஒரு நாள் முன்னதாக நமக்கெல்லாம் ஓட்டுரிமை வழங்குவது என்று 25ஆம் தேதியை நிர்ணயிக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னவென்றால் 25ஆம் தேதியே யாராவது தேர்தலில் நிற்பதற்கு உட்படுமானால் அவர்களுக்கு அந்த பதவி ஏற்பதற்குண்டான வாய்ப்பு இருக்காது என்பதற்காக 25ஆம் தேதியே நமக்கு ஓட்டுரிமை வழங்குகின்ற நாளாக பிரகடனப்படுத்துகிறார்கள். அந்த ஓட்டுரிமை நாள் பிரகடனப்படுத்த பிறகுதான் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி முழு குடியரசு நாளாக நமக்கு பிரகடனப்படுத்தப்படுகிறார்கள். இந்த குடியரசு நாள் என்பது தம்பி சொன்னது போல நாமே நம்மை தேர்ந்தெடுத்து நம்மாலே ஒரு ஆட்சி அமைத்து நாமே ஆளுகின்ற ஒரு நாளாகத்தான் இந்த குடியரசு நாள் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரம் என்பது வரையறுத்திருக்கிறது. நம்முடைய ஆங்கிலேயத்திலிருந்து நாம் கற்றது. சுதந்திரம் அடைந்த பிறகு நமக்கு எந்த பவரும் கிடையாது, எந்த சட்டமும் கிடையாது. அந்த சட்டத்தை ஒரு வரையறுத்து ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கலாம், ஓட்டு போட்டு அவர்களை தேர்ந்தெடுக்கலாம், அவர்கள் ஆட்சி கட்டிலே அமரலாம் என்ற உரிமையை 1950 26ஆம் தேதி தான் நிர்ணயித்தார்கள். அந்த நாளில் தான் இந்த குடியரசு நாள் நமக்கு வந்தது. அந்த வகையிலே குடியரசு நாள் வந்தது. 1952ஆம் ஆண்டு முதல் தேர்தல் வந்தது. முதல் தேர்தலில் மாணவர்களாக நீங்கள் நல்லா கவனிக்கலாம். முதல் தேர்தலில் இப்போ சின்னங்களாக இருக்கிறாங்க, சின்னங்கள் போடுறாங்கல்ல, அந்த சின்னங்களாம் கிடையாது. சருப்பு குட்டி கருப்பு குட்டின்னு சொல்லிட்டு பெட்டியில்
ஒரு வண்ணம் தீட்டி இந்த பெட்டி வைப்பாங்க. சிவப்பு பெட்டி ஓட்டு போடுங்க, மஞ்சள் பெட்டி ஓட்டு போடுங்க, கருப்பு பெட்டி ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பெட்டியெல்லாம் முன்னா ஓட்டு போட்டாங்க. அது சின்னமாக மாறியது. பிறகு 1952 முதல் தேர்தல். அந்த முதல் தேர்தலில் நடந்து பிறகு 1956 2வது தேர்தல் நடக்கின்ற போது அதுக்கு சின்னம் போட்டார்கள். சின்னத்தை கூட ஏற்கனவே இந்த பெட்டி கருப்பு பெட்டி சிவப்பு பெட்டின்னு வச்சாங்கல்ல, அந்த பெட்டியிலேயே சின்னத்தை ஒட்டினாங்க. சின்னத்தை ஒட்டி எந்தெந்த பெட்டியில் ஓட்டு போடலாம் என்பது அந்த பெட்டியில் போட்டாங்க. இது இந்த பெட்டியில் போடும்போது அனைவருக்குமே தெரிஞ்சது இந்த பெட்டியில் இவ்வளோ போட்டான்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாக தெரிஞ்சுவிடும் என்பதற்காக மறைமுகமாக தேர்தல் சின்னத்தை கொடுத்து எல்லாரும் ஒரே பெட்டியில் போட்டு அந்த சின்னத்தின் மூலமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தனித்தனியாக ஓட்டுக்களை குறித்து எண்ணி அவர்கள் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை பிரகடனப்படுத்தினார்கள். அது இதுதான் நம்முடைய இந்திய குடியரசுடைய வரலாறு. இந்த குடியரசு நாள் என்பது நமக்காக நாமே ஒருவரை தேர்ந்தெடுத்து நமக்காக ஆளுகின்றவரை தேர்ந்தெடுக்கின்ற நாள் தான் இந்த குடியரசு நாள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது கூட 1930 இந்த நாள் எப்படி வர வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அந்த குறித்த நேரத்தில் அந்த வராத காரணத்தினாலே அவர்கள் இந்த தேதியை 1930 நிர்ணயிக்கப்பட்டு இந்த 26 ஜனவரி மாதம் என்பதை அவர்கள் நினைத்தார்கள். சுதந்திரம் திடீர்னு கிடைச்சது. ஆனால் குடியரசு நாள் எப்போது இருந்தது 1930 அவர்கள் வரையறுத்தார்கள். சட்டத்தை வரையறுத்து இந்த நாளில் குடியரசு நாளாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னது காரணத்தினால 26 என்று வைத்தார்கள். இந்த ஜாதகமெல்லாம் விரும்புகிற சில பேர் என்ன பண்ணாங்க, 26 வச்சா அது 8 வருது, இது சரியாக வராது சொல்லிட்டு சிலர்கள் இவற்றையும் பார்க்கிறார்கள். அதை இருக்க நேர்ந்து 26 கூடாது என்று சொன்னார்கள். ஏற்கனவே 1930 நிர்ணயிக்கப்பட்ட இந்த விவரம் நிச்சயமாக தேதியை மாற்றக்கூடாது என்பதற்காக 26 அப்படியே பிரகடனப்படுத்தினார்கள். யார் என்ன சொல்றாலும் சரி, இந்த தேதி என்பது 8 இருந்தாலும் சரி 10 இருந்தாலும் சரி, நிர்ணயிக்கப்பட்ட தேதி 26 ஜனவரி சொன்னார்கள். அந்த தேதியிலேயே நாம் குடியரசை நாம் வரையறுக்க வேண்டும் என்று பெரியவர்கள் மூத்த தலைவர்களெல்லாம் அவர்கள் நிர்ணயித்த காரணத்தினாலே இந்த குடியரசு நாள் 26 ஜனவரி 1950 நமக்கு கிடைக்கப்பட்டது. இதனால்தான் இப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கின்ற ஒருவரை நாமே ஓட்டுக்கொண்டு அவர்களை தேர்வு செய்து அவர்கள் தேர்தலில் அவர்களை ஆட்சி கட்டளையில் அமைப்பதற்கான முழு பொறுப்பு நமக்கு வழங்கிய நாள் இந்த நாள் என்பதை எல்லாம் மறந்துவிடக்கூடாது. அருமையான பிள்ளைகள், அருமையான கலை நிகழ்ச்சியை காட்டினீர்கள். இந்த கலை நிகழ்ச்சியை செய்து காட்டிய பிள்ளைகளெல்லாம் வருங்காலத்தில் நல்ல ஒரு தைரியமாக ஒரு அந்த ஸ்டேஜ் பேருன்னு சொல்லுவாங்க, அந்த பயம் தோற்றத்தில் தான் இதுக்குள்ள நடனங்கள் பேச்சு அத்தனையுமே சொல்லித்தராங்க. இதை நீங்கள் அனைவருமே பயன்படுத்தி மேலும் மேலும் வளர வேண்டும். கிடைக்கின்ற வாய்ப்பை பள்ளியை தவறவிட்டு விட்டால் உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அதனால் உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, விளையாட்டா, பாட்டா, பேச்சு போட்டியா, நடனமா, அத்தனையுமே இந்த இளம் வயதிலே நீங்கள் பயிலிருந்து உங்களை நான் நன்றோடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆசிரியர்கள் சொல்லுகின்ற பாடங்களை நீங்கள் நன்றாக கேளுங்கள். இந்த ஆசிரியர் சொல்லுகின்ற பாடங்களை எவ்வாறு உருவாக்கப்பட்டால் நீங்கள் வேறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரிய ஆட்களாக வருவதற்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வருத்தப்பட வேண்டும். உங்களுக்கு படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு பெரிய வேலை, எந்த வேலையும் கிடையாது. அப்பா அம்மா அவர்கள் உங்களை நல்லபடியாக பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்று ஆதரவு நீங்கள் அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய கடன் என்றால் நன்றி கடன் என்னவென்றால் நன்றாக படித்து மேலே மேலே போய் அவர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகின்ற பாங்கினை மட்டும் நீங்கள் செலுத்தினால் உங்கள் வாழ்க்கையை வளர்ந்து என்று சொல்லி அதில் வந்திருக்கின்ற அனைவருக்கும் நம்முடைய இந்திய குடியரசு நாள் பார்ப்பதற்கு ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை நன்றி என்று விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
காரணம் என்னன்னா இங்கே முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்கள் இந்த படம் எடுத்திருக்கிறார். இந்த படம் எடுக்கிறது உலகம் முழுக்க போதும். நீங்கள் நாளைக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி உலகநாதன் யார்தான் தமிழன், யார்தான் தமிழன், யார்தான் தமிழர் என்ற யூடியூப்ல நீங்கள் அடிச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, சேஷ்டம் பண்ணீங்களோ, சிரிச்சிங்களோ, போய் வந்தீங்களோ, யாரை கத்த போட்டு எல்லாமே தெரியும். அதனால் இது இங்கே மட்டும் தெரியுதுன்னா எல்லா உலகங்களும் அத்தனை பேர் பார்ப்பாங்க. அதனால் இந்த பெரிய நிகழ்ச்சியாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. உங்களுடைய உணவெல்லாம் வெளியே காட்டுவதற்கு அருள் புரிந்த நம்முடைய சிஎம் முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வணக்கத்தை நன்றி. சிறப்புரையாற்றுவார்கள். அவர்களுக்கு ஐயா பொன்னாடை போட்டு மரியாதை செலுத்துவார். தலைவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து 77வது குடியரசு நாள் விழாவை இன்று கொண்டாடுவதில் நாம் அனைவரும் பெருமை அடைகிறோம். இன்று நாட்டினுடைய தலைமையகத்தில் சிப்பாய் ஒளி ஒன்று ஏற்றப்படும். வீழாத சிப்பாய் ஒளி என்று அது சொல்லப்படும். நாட்டினுடைய குடியரசுத் தலைவரால் ஏற்றப்படுகிற அந்த ஒளி இந்திய தேசத்தினுடைய அனைத்து மக்களுடைய உள்ளங்களிலும் ஏற்றப்படுகிற ஒரு ஒளியாக அது ஆக்கப்படுகிறது. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்த அந்த சிப்பாய்களினுடைய நினைவாக இந்த நாள் குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது. அந்த குடியரசு நாளினுடைய சிறப்பினால் நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய ஒற்றுமை, நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய பாதுகாப்பு என்ற அடிப்படையில் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இன்னுயிரை நீத்த அந்த சிப்பாய்களுடைய நினைவாகத்தான் அந்த செங்கோட்டையில் மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய இராணுவ படையிலிருந்து, விமானப்படையிலிருந்து, கப்பற்படை மற்றும் அனைத்து தரைப்படையினுடைய வீரர்களால் அலங்கரிக்கப்படுகிற நிகழ்வாக ஆக்கப்படுகிறது. அடுத்து இந்த தேசம் மதத்தால், மொழியால், இனத்தால் வேறுபட்டிருந்த பொழுது கூட அனைவரும் ஒன்றே என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த ஒற்றுமை உணர்வை ஒருமித்ததாக உருவாக்க வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. மூன்றாவதாக உலக நாடுகளுக்கு இணையாக இந்திய நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த நாள் இனிய நாளாக ஆக்கப்படுகிறது. அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சட்ட வடிவு 448 கட்டுரைகளை அடங்கியது என்று சொல்லப்பெறும். அப்படிப்பட்ட அந்த கட்டுரை முழுமையுமே இந்த நாட்டிலே வாழ்கிற மக்கள் மதத்தால், இனத்தால், மொழியால் மாறுபட்டிருந்த பொழுது கூட அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளாக உருவாக்கப்பட்டது. அந்த ஒற்றுமையை பறைசாற்றுகிற விதமாகத்தான் இன்றைக்கும் அந்த சுதந்திர தினம் இனிய நாளாக கொண்டாடப்படுகிறது. இரண்டாவதாக, பாதுகாப்பு என்பது எப்பொழுதும் எல்லோருக்கும் தேவை. அந்த சேஃப்டி எனி டைம் என்று சொல்லுவார்கள். நாம் வீட்டில் இருந்த பொழுதும் சரியானது, வெளியில் இருந்த பொழுதும் நமக்கு பாதுகாப்பு என்பது நமக்கு மட்டுமல்ல, இந்த சுற்றுப்புற சூழ்நிலையினால், உலக நாட்டு மக்களினால் இந்திய நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்திய தேசமும் தமிழக அரசும் மத்திய அரசும் அதனுடைய பார்த்துக் கொள்வார்கள். நாம் நம்முடைய பாதுகாப்பை நாம் பார்த்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக, வளர்ச்சி என்ற நிலையிலே இந்த நாடு உலக நாடுகளோடு இணையாக
கல்வி ஒன்றினால் மட்டும்தான் நாம் உலக நாடுகளுக்கு இணையாக ஒற்றுமையால் உணர்வுடையதாக மனித நேயத்தோடு வாழ்வதற்கு இந்த கல்வி ஒன்றுதான் உயர்ந்தது என்ற நிலைப்பாட்டை நாம் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த தேசம் கல்வியை படிப்படியாக நாம் வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு உலக நாடுகளுக்கு இணையாக வாழுகிற நிலை இன்றைக்கு பாரதியார் அல்லது பாரதிதாசன் போன்றவர்கள் பாடிய பாடலுக்கு ஏற்றவாறு நாம் இந்த நாட்டினுடைய திறத்தினால் உலக மக்கள் எல்லாம் வியக்கக்கூடிய அளவிலே இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பிறந்த மக்கள் உலகெல்லாம் இன்றைக்கு பரவி கிடப்பதை உலகெல்லாம் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலே பணியினால் பல்வேறு ஒற்றுமை திறத்தினால் பணியாற்றுவதை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு நம்முடைய வீரர்களுடைய உழைப்பால் அவருடைய உயிர் மூச்சு விட்ட காரணத்தினால் நாம் இன்றைக்கு மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சிப்பாய்களுடைய வீரர்களுடைய நாளை நினைவு நாளாக நாம் போற்று பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரே கடமை நாம் வளர்ச்சி அடைந்து அந்த நாட்டை பாதுகாப்புடைய நல்ல நாடாக உலகத்துக்கு இடையான நாடாக நாம் மாற்றுவோமேயானால் அதுதான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய இந்திய அளவில் பண்பாட்டு அடிப்படையில் ஒற்றுமையாய் மனித நேயத்தோடு நாம் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் கல்வியால் நாம் உயர்வு அடைபோமையானால் அதுதான் அவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடனாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த 77வது விடுதலை நாள் விழாவை நாம் சிறப்பாக இன்றைக்கு கொண்டாடி மகிழ்வதில் அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தரமாக நாம் கல்வியால் மொழியால் மதத்தால் நாம் உயர்வடைந்து நம்முடைய ஒற்றுமை தரத்தினாலே அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளாக மாற்றுவோம். வாழ்வோம், வளர்வோம். நன்றி, வணக்கம். எதுவுமே பண்ண வேணாம், சும்மா இங்கே எங்கெல்லாம் மழையெல்லாம் பண்ண இது மட்டும் பிடிச்சா போதும், வேறு எதுவுமே பண்ண வேணாம். இதெல்லாம் தொடக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையாக சுதந்திர தின விழா என்றால் என்ன, குடியரசு தின விழா என்றால் என்ன என்ற வேற்றுமையை மாணவர்களாகிய உங்களுக்கு மிக அழகாக உலகம் தந்தார் தலைவர் டாக்டர் திவாரணையா அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த மற்றும் ஐயா மாணவர்களாகிய நீங்கள் எப்படி வளர வேண்டும், நம்முடைய முப்படையினுடைய கருத்தையும் கூறி உலகளாவிய அளவில் நாம் எப்படி வெற்றி பெற்று நிற்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் கல்வியினுடைய மகத்துவத்தையும் இந்திய நாட்டிற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணியை கைமாறையும் மிக அழகாக விளக்கி உங்களுக்கு கூறிய கொண்டிருக்கின்றார் தலைவர் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை கூறி இங்கே ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவர்களை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்பதை இங்கே என்னால் நேரில் காண முடிகிறது. அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோ அமைதியாக இருந்தீங்க. கலைகளில் ரொம்ப அழகாக ஆடினார்கள். மாணவர்களாகிய நீங்கள் விடுதலை இதை முழக்கத்தை ஏற்படுத்தியீர்கள். மிக அழகாக செய்தீர்கள். மிக நன்றாக வளர்ந்திருக்கிறீர்கள். மேலும் மேலும் சிறப்பாக வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியில் நம் முகங்கள் அனைத்தையும் உலகம் பூரா பார்க்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் அன்பர் அவர்களை மாணவ மன்றத்தின் சார்பாக வாழ்த்தி பாராட்டுகிறோம். அனைவருக்கும் முதன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு தின விழா இவ்வளவு சீரும் சிறப்பமாக நடைபெறுகிறது என்றால் நமது தலைவர் தான் காரணம். தலைவர் என்ற ஏற்பாடு செய்து கொடுத்த வழிகாட்டுதலின்படி தலைவர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் வந்திருந்து கொடியேற்றி தந்தமைக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் காலை மாணவர்கள் யாரும் காலையில் காலை உணவு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக துணைத் தலைவர் ஐயா அவர்கள் இன்று அனைத்து மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் எல்லோருக்கும் தனது காலை சிற்றுண்டையை அளித்தார்கள். அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று முதல்வருடைய அந்த தினமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை சிறப்பாக தினமும் நம்ம
சாக்லேட் அளித்தார்கள். மேலும் ஐயா வந்து வெளிநாடு சென்று துணைத் தலைவர் ஐயா வெளிநாடு சென்று வந்தமையா அவர் மாணவர்கள் அனைவருக்கும் ஏதாவது வளர வேண்டும் என்ற காரணத்துக்காக சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அனைத்து மாணவர்கள் அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஐயா துணைத் தலைவர் ஐயா பொன்னமலம் அவர்கள் அவர் வரவில்லை என்றாலும் ஒவ்வொரு சுதந்திர தினமும் மற்றும் குடியரசு தினத்திற்கு மாணவர்களுக்கு லட்டுகள் வழங்கி சிறப்பு செய்து கொண்டுள்ளார். அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது உலக அளவுக்கு நம்ம பள்ளியின் புகழ் இன்று போக போகிறது என்றால் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சீரம் சொந்தமாக நடைபெறும் உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் ஒத்துழைப்பு இல்லை என்றால் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். மாணவர்களுக்கும் காலையிலே வந்து அவங்க எல்லாம் பெற்றோர் இல்லை என்றால் பண்ணிலையா சார்? நன்றி, வணக்கம். ஹேண்ட்ஸ் டவுன். கொஞ்சம் சைலண்டா இருக்கணுமா? நம்ம எப்படி நாட்டுப்பண் பண்ணுவோமோ அது மாதிரி நேராக கையை வச்சுட்டு அதில் நின்று பார்க்கணும். சரி, நீங்க எப்படி நீங்க நிற்கிறீங்கன்றத இதுதான் எல்லாமே பார்ப்பாங்க. நேராக நின்று தொடங்கு. அம்மா நீங்கள் அப்படி தூரத்தில்